நண்பர்களுடைய அருமைகள் மக்களே, சுபவுடைய தொழுகையை தொழுது முடித்து அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு அல்லாஹ்வுடைய வீட்டிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே எல்லா வகையான படைப்புகளையும் படைத்திருக்கிறான். ஒரு சில படைப்பு நம்மளுடைய கண்ணுக்கு பார்ப்பதற்கு என்னவாக தெரியும், மரியாதையாக தெரியும், மதிப்பாக தெரியும். ஒரு சில படைப்பு நம் கண்ணுக்கு பார்வைக்கு அது பொருளாகவே தெரியாது. அதே நேரத்திலே அது இழக்கப்படுகின்ற பொழுது அதனுடைய லாபம் ரொம்ப பெரிதாக தெரியும். ஆகையினால் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வினுடைய படைப்பில் எதையுமே என்ன செய்யக்கூடாது, குறைத்து எடை போடக்கூடாது. என்பதற்குரியவர்களே, நம்மை நாம் குறைத்து கொள்ளலாம். ஒரு ஷேக் என்ன செஞ்சாங்க, மாணவர்கள் உட்கார்ந்துருக்கிற பொழுது ஒரு மாணவனை கூப்பிட்டு கேட்டாங்க. ஒரு மாணவனை கூப்பிட்டு சொன்னாங்க, அதாவது உன்னை விட நாய் சிறந்ததுன்றாங்க. ஒரு ஷேக் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிற பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவனை பார்த்து ஒரு மாணவனை கூப்பிட்டு உன்னை விட நாய் சிறந்ததுன்றாங்க. அந்த மாணவர் பார்த்துட்டு பேசாமல் உட்கார்ந்துட்டார். அதே நேரத்தில் எல்லா மாணவர்களும் சிரித்தார்கள். கொஞ்ச நேரம் சென்று அந்த ஷேக்கு கேட்டாங்க, ஏப்பா எல்லா மாணவரும் அவனை பார்த்து சிரிச்சங்க, இப்போ எல்லாத்துட்டையும் கேட்கல, அந்த பையன்கிட்டே கேட்குறீன்னு அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறாங்க, நாய் ஓடுவதை போன்று உன்னால் ஓட முடியுமான்னு கேட்டான். நாய் ஓடுவதை பார்த்துருக்குகிறாயா, அது மாதிரி உன்னால் ஓட முடியுமான்னு கேட்டான். ஓட முடியாது. அப்போ தான் அந்த ஷேக்கு சொன்னாங்க, அப்போ ஓடும் விஷயத்தில் உன்னை விட அது சிறந்தது தானா. அப்போ தான் எல்லா மாணவரையும் பார்த்து சொன்னாங்க, அதாவது உங்களிடத்திலே அந்த கேள்வியை கேட்டால் நீங்கள் பண்பட மாட்டீர்கள். அந்த பையனிடத்திலே ஏன் கேட்டேன் தெரியுமா, நாளைக்கு அவன் என்னை போன்று வருவான். அவனை பண்படுத்துவதற்காக அந்த கேள்வியை கேட்டேன். அவனை பார்த்து சிரிக்குகிறீர்கள் அல்லவா, அந்த சிரிப்பு உங்களுக்குத்தான். அது சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம், ஏளனமாக இருந்தால் அந்த ஏளனம் உங்களுக்குத்தான். இப்போ எந்த ஒரு பொருளையுமே நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, குறைவாக மதிப்பிடக்கூடாது. உதாரணமாக மிளகுதிரி, அது எரிகின்ற பொழுது அது தன்னைத்தானே எரித்து கொண்டு என்ன செய்கிறது, மற்றவர்களுக்கு பலன் தருகிறது. ஏன்னா அதே நேரத்தில் அது இல்லை என்று சொன்னால் இருட்டு வருகின்ற பொழுதுதான் என்ன தெரியும், மிளகுதிரியை பற்றி தெரியும். அதே மாதிரி ஒருத்தர் மிக சோகத்திலே உட்கார்ந்திருக்கிறார், அவரை பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது, என்னடா இவர் இவ்வளவு சோகமாக உட்கார்ந்து இருக்கிறார், என்ன நடந்ததோ அப்படின்னு நம்ம அவரை பார்த்து கவலைப்படலாமே தவிர அவரை பார்த்து என்ன செய்யக்கூடாது, ஏளனம் பண்ணக்கூடாது. அதே நேரத்திலே ஒருவர் அதிகமாக சிரித்து கொண்டிருக்கிறார், அவரை பார்த்து இந்த சிரிப்பு சிரிக்கிறாரே, இவருக்கு என்னைக்கு இவர் சிரிப்புல மண்ணு விழுகுமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, நாம் யாராக இருந்தாலும் இரண்டு பக்கம் கூர்மையாக உள்ள கத்தியை நம் கையிலே வைத்திருப்போமையானால், கத்தி ஒரு பக்கம்தான் கூர்மையாக இருக்கும், ஆனால் ஒரு சில கத்திகள் என்ன செய்திருக்கும், இரண்டு பக்கமும் கூர்மையாக இருக்கும். ஒரு பக்கம் கூர்மையாக உள்ள கத்தியை நம் கையிலே வைத்திருந்தால் உஷார் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இரண்டு பக்கங்கள் கூர்மையாக உள்ள கத்தியை நம் கையிலே வைத்திருப்போமையானால், நம் இடுப்பிலே சுருகி இருப்போமையானால் ரொம்ப உஷாராக இருக்கணும். அடுத்தவரை குத்தண்டு கொண்டு போவோம், நாம் குனிகின்ற பொழுது நம்மளையே குத்திவிடும். ஆகையினால் என்ன செய்யணும், இறைவனால் படைக்கப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் என்ன செய்யணும், மதிப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். அதை நம்மளை விட ஓரளவு உயர்வாக மதிக்க வேண்டுமே தவிர அதை நம்மளை விட ஓரளவு தாழ்வாக நினைக்கவே கூடாது. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அப்படி நாம் நினைக்குகிற பொழுது என்ன தெரியுமா, நமக்கு உலகம் அடிமணியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, உலகத்திலே உண்டான பொருள் எல்லாம் நம்மளை பார்த்து நமக்கு எப்பொழுது அடிபணியும்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, இதைத்தான் நான் ஜிப்ரீல்கிட்ட கேட்டேன், எனக்கு ஜிப்ரீல் வந்து சொல்லிட்டு போனார், அல்லாஹ் இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு போனார். என்ன சொன்னான்னு கேட்டாங்க, மன் ஹாஃபல்லாஹு ஹாஃபலஹு குல்ல ஷைஇன். முகம்மதே, உலகம் உங்களுக்கு பயப்பட வேணுமையானால், உலகம் உங்களை மதிக்க வேணுமையானால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயப்படுங்கள்.
அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயப்படுங்கள். அப்படி அல்லாஹ்வுக்கு பயப்பட்டால் உலகம் உங்களுக்கு பயப்படும். அல்லாஹ்வை மதிக்க பழகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை உலகம் மதிக்கும். ஒரே ஒரு தடக்க மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி தன்னுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்காங்க. மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி தன்னுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வழிமார்களுக்கெல்லாம் தலைவர். அதே நேரத்தில் அவங்க சாதாரணமாக இருப்பாங்க. அவர்களை பார்த்தால் யாருமே வழிமார்களுக்கு தலைவர்னே சொல்ல மாட்டாங்க. வீட்டு வாசலில் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்கிற பொழுது கோவேரி கழுதையிலே அது செமக்க முடியாத அளவுக்கு என்ன செய்கின்றார்கள், தண்ணி பீப்பாக்களை ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. ஏற்றிக்கிட்டு போனால் மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கேட்குறாங்க அவங்கள்ட்ட, என்னத்தை ஏற்றிக்கிட்டு போகிறாங்கன்னு கேட்காங்க. வழிமார்கள் எல்லாம் பொதுவாக பேச மாட்டாங்க, அதிகம் பேச மாட்டார்கள். வழிமார்கள் அதிகம் பேச மாட்டார்கள். அவர்கள் வாய் திறந்தால் அந்த வார்த்தையில அர்த்தம் இருக்கும். அதாவது ஒரு பெரியார் ஒருத்தர் ஒரு வழியை சோதிக்க போனார். நல்ல விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு வழியை ஒருத்தர் சோதிக்க போனார். போய் அவர் சிஷியரானார். சிஷியரான உடனேயே அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு உள்ளமே சொல்லும் யார் வந்தால் இன்னார் இப்படித்தான் என்று. அவங்க என்ன செஞ்சாங்க, இவரை சோதிச்சாங்க. ஒரு நாள் இஷா தொழுகைக்கு முன்னால் கூப்பிட்டு சொன்னாங்க, இஷாவுக்கு பின்னால் பின் சுன்னத்து நீ தொழுகாதண்டாங்க. இஷாவுக்கு பின்னால் பின் சுன்னத்து நீ தொழுகாதண்டாங்க. இவர் தொழுக நின்றவர் இஷாவுடைய ஃபர்லே ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் என்ன வழி, இவர் இஷாவுடைய பின் சுன்னத்து தொழுக வேணாம்னு இஷாவுக்கு முன்னாலே சொல்கிறாரு. அவருக்கு தொழுக ஃபர்லே ஓடலை. சரி, இவர் சொல்லிட்டு வந்து சிஷியன் ஆயிட்டோம், நம்ம இவரை சோதிக்க பார்த்தா இவர் நம்மளை சோதிக்கிறாரு அவருக்கு தெரியல. இஷாவை தொழுது முடிச்சு என்ன செய்தார், வித்தரை தொழுது விட்டு பின் சுன்னத்து தொழுகாமல் படுத்து விட்டார். போய் படுத்துட்டார். படுத்த உடனேயே கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றுகிறார்கள். தோன்றி கேட்குறாங்க, ஏன் இஷாவுடைய பின் சுன்னத்து தொழுகலான்னு கேட்குறாங்க. இஷாவுடைய பின் சுன்னத்து ஏன் தொழுகலான்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் அவர் பார்த்தாரா, பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சா? அப்படியே திடுக்கிட்டு எழுந்திருத்தார். எப்பொழுது விடியும் என்று எழுந்திருத்து காலையிலே ஓடி வந்தார் அந்த சேகிடத்தில். நான் இந்த மாதிரி நீங்கள் இஷாவுடைய பின் சுன்னத்து தொழுக வேண்டான்னு சொன்னங்க, நான் படுத்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கனவுலே வந்து இப்படி கேட்டாங்க. அப்போ அந்த ஷேகு கேட்டார், இதுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் நீ பார்த்துருக்கேன்னு கேட்டார். பார்க்கலன்னு சொன்னார். நான் இஷாவுடைய பின் சுன்னத்தை தொழுக வேணான்னு சொன்னதுனால ரசூலுல்லாஹ் அவனுடைய கனவுல வந்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் வருவதற்கு காரணம் யார், நான் தானா? என்ன நீ சோதிக்க வந்த? ஏன்னா என்னைக்குமே என்ன செய்யாத ஒரு மனிதனுடைய வெளிப்படையான உருவத்தை வைத்து முடிவு பண்ணாத, அவருடைய ட்ரெஸ்ஸை வச்சு முடிவு பண்ணாத, அவருடைய உள்ளத்தை பார். உன்னுடைய உள்ளம் எனக்கு தெரிகின்றது கண்ணாடி போல. உன்னுடைய உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுது. என்னுடைய உள்ளம் உனக்கு தெரிகிறதா அப்படின்னு அந்த ஷேகு சொன்னாங்க. அதே மாதிரி மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி என்ன செஞ்சாங்க, அதாவது அரசாங்கத்துடைய கோவேரி கழுதையில என்னத்தை ஏற்றிட்டு போறாங்க, ஹம்ரை ஏற்றிட்டு போறாங்க, சாராயத்தை ஏற்றிக்கிட்டு போறாங்க. ஏற்றிக்கிட்டு போற பொழுது மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி என்ன செஞ்சாங்க, ஏற்றிட்டு போறவங்கள பார்த்து கொஞ்சம் நில்லுங்க பாண்டாங்க, கொஞ்சம் நில்லுங்கண்டாங்க. அவங்க ஏற்றிக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. திருப்பி சொன்னாங்க, கொஞ்சம் நேரம் நில்லுங்கள்னாங்க. கேட்கறதுக்கு வழி இல்லை. 3ஆவது தடவையும் சொன்னாங்க, கேட்கல. மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்கள்ட்ட சொல்லல, அந்த கழுதைகளை பார்த்து சொன்னாங்க, யா ஹிமார் கும். அல்லாஹ்வுக்கு பயந்து எல்லாம் நமக்கு பயப்படுங்க. அந்த கழுதைகளை பார்த்து சொன்னாங்க மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி, யா ஹிமார் கும், கழுதைகளை நில்லுங்கள் தாங்க, கழுதைகளை நில்லுங்கள் தாங்க. கழுதை அப்படியே நின்றுச்சு. ஓட்டிக்கிட்டு போறவங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. திருப்பி திருப்பி கழுதையை ஓட்டினாங்க. கழுதைகள் நகலக்கூட கிடையாது. வந்து கேட்டாங்க, என்ன கொண்டுக்கிட்டு போறாங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இது அசுத்தங்களை சுத்தம் பண்ணக்கூடிய திரவியம் சொன்னாங்க. அசுத்தங்களை சுத்தம் பண்ணக்கூடிய திரவியம் சொன்னாங்க. அவங்க கொண்டு போனது என்ன கொண்டு போனாங்க? சாராயம் கொண்டு போனாங்க. அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், சாராயத்தை கொண்டு போனாங்க.
அதை அசுத்தத்தை சுத்தம் பண்ண போகுது. மையதளத்திற்கு ஆஜானி ஒன்றுமே சொல்லலை. அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு வாங்கன்ட்டாங்க. போய் பார்த்தாங்க, குடிப்பதற்கு கொண்டு போன சாராயம் என்ன ஆனது? அசுத்தங்களை சுத்தம் பண்ணக்கூடிய திரவியமாக மாறி போனது. அரச சபையில் கேட்டாங்க, என்ன எதுக்கு எதை கொண்டு வந்தோங்க? இல்லை, இதைத்தான் கொண்டு வந்தோம், ஆனால் இது இப்படி ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சு? வருகின்ற வழியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. முஹியுத்தீன் அப்துல் காதர் நிப்பாட்டினாங்க. என்னான்னு கேட்டாங்க. நாங்கள் இப்படி பொய் சொன்னோம், அவர்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அரசு சபையிலே சொல்லப்பட்டது, போய் அவரிடத்திலே மன்னிப்பு கூறி வாருங்கள், அவரிடத்திலே போய் மன்னிப்பு கூறி வாருங்கள் ஏன்னா அப்படின்னு அரசு சபையில இருந்து உத்தரவிடப்பட்டது. வந்தாங்க, வந்து முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானிட்டு சொன்னாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி சொன்னாங்க, எந்த நிலைமையிலும் என்ன செய்யாத, பொய் சொல்லாத, எந்த நிலைமையிலும் பொய் சொல்லாத, எந்த நிலைமையிலும் பொய் என்பதை சொல்லவே சொல்லாத. அதே நேரத்தில் எதை செய்தாலும் யார் பார்க்காட்டியும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான சிந்தனையை மறந்துடாத அப்படின்னு முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி சொன்னார். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, பெருமானாருக்கு அல்லாஹ் அதைத்தான் சொல்லி கொடுத்தான். முகம்மதே, நீங்கள் என்ன செய்யுங்கள், எது வேணுமென்றாலும் என்ன செய்யுங்கள், அதை படைத்து அல்லாஹுவை என்ன நினையுங்க. மன் ஹாஃப் அல்லாஹ் ஹாஃபலஹு குல்ல ஷைஇன், எனக்கு என்னை நீங்கள் மதியுங்கள், எனக்கு நீங்கள் அடிபணியுங்கள், எனக்கு நீங்கள் பயப்படுங்கள், உலகம் உங்களுக்கு அடிபணியும், உலகம் உங்களுடைய சொல் கேட்கும் அப்படின்னு அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால என்ன, உலகத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா பொருளுமே நம் மனைவியாக இருக்கட்டும், நம் மக்களாக இருக்கட்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட சொத்து சுகமாக இருக்கட்டும், எல்லாம் நமக்கு அடிமை அல்ல, நாம் தான் அதுக்கு அடிமை. நாம் அதை மதித்தால் அது நம்மளை அல்லாஹ் மதிக்க வைப்பான். அதை நாம் மிதித்தால் என்ன செய்வான்? அல்லாஹ் நம்மளை மிதிக்க வைத்து விடுவான். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, பெருமானாருடைய வாழ்க்கையே அதுதாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கையும் கூட அதுதாங்க. ஆகையினால் தான் அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ரதியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அல்லாஹ் அந்த சஹாபிகளை பொருந்தி கொண்டான், அந்த சஹாபிகள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அன்பிற்குரியவர்கள், ஆகையினால் இறைவனால் படைக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் நல்லவர்கள் மதித்தார்கள். அந்த மரியாதையை அல்லாஹ்வுடைய படைப்புக்கு நாமும் கொடுத்தால் அல்லாஹும் மதிப்பான், என்ன உலகமும் மதிக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாள் அல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அதாபன்னார். அல்லாஹும்ம ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பவுனா சிகாரா வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு